இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸி மெத்தடில் லட்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் ஒரு ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து ஃபஸ்ட்டு அதை நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லட்கன் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். அதனால் பிகினர்ஸ்க்கு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் எடுத்து ஒரு ரவுண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. சிசர் யூஸ் பண்ணி நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் லோடு ஸ்டிச் போட போகிறேன். அந்த லோடு ஸ்டிச் வந்து எம்போஸ்டாக தெரியணும். அந்த எம்போஸ்டாக தெரியறதுக்காக நம்ம பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். பைப்பிங் த்ரெட்டை ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டாக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வச்சு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி அங்கங்கே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லோடு ஸ்டிச் போடுறதுக்காக சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் வந்து எல்லோ கலர், அதனால் நான் சில்க் த்ரெட் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆரி நீடில் யூஸ் பண்ணல. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் நல்லா இருக்காது. ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து நல்லா கொஞ்சம் தள்ளி க்ராஸாக போட்டால் தான் லோடு ஸ்டிச் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான். நம்ம லோடு ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டோன் செயின், ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் வந்துட்டு நம்ம திரும்ப கொடுக்க போகிறோம். அதுக்கு அங்கங்கே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சிசர் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டோன் செயினை கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து ஆன்டிக் பீடு நம்பர் 4 யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பீடாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த ரவுண்டுக்கு தேவையான பீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம நார்மல் நீடலில் லோட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஆன்டிக் பீடை நம்ம அங்கங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தள்ளி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம ஒரு லட்கன் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு லட்கன் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நார்மல் நீடில் யூஸ் பண்ணி அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒயிட் ஸ்டோன் செயின், அப்புறம் லோடு ஸ்டிச், மறுபடியும் ஸ்டோன் செயின், அப்புறம் ஆன்டிக் பீட். இப்போது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சிசர் யூஸ் பண்ணி கொஞ்சம் நிறையவே ஸ்பேஸ் விட்டு நம்ம சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம இதில் ஸ்பேஸ் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அதில் வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட போகிறோம். அதை வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நார்மல் சீவிங் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ரன்னிங் ஸ்டிச் நம்ம போட்டு ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இதை லைட்டாக பிடிச்சி அந்த த்ரெட்டை இழுத்திங்கன்னா அது லைட்டாக சுருங்கும், கொஞ்சம் சுருங்கும். அந்த சுருங்குற அந்த கேப்பில் வந்து நம்ம காட்டன் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், உள்ளே வந்து போட்டுக்கணும். காட்டன் இல்லை அப்படின்னா வேஸ்ட்டு கிளாத் ஏதாவது இருந்தாலும் உள்ளே போட்டுக்கலாம். ஜரி த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி அதோட சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், லட்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.